கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு இரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 17ஆம் சங்கீதம் 4 மற்றும் 5 வசனங்கள். மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்கிறேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். பாருங்க, தாவீது இவ்விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறார். பாருங்க, அந்த வசனமே தாவீதின் விண்ணப்பம் என்றுதான் அந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆண்டவர்கிட்ட எப்படி விண்ணப்பங்களை சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, நிறைய விண்ணப்பங்களை ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் நல்லா செஞ்சுட்டேன் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற விதமா மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பிள்ளைங்களாம் பாருங்க, நிறைய இது எக்ஸாம் டைம் தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிட் எடுத்துட்டு போவாங்க. நான் மாட்டிக்காம பிட் அடிக்கணும் ஆண்டவரேன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு போவாங்க. இந்த மாதிரியான ஜெபங்கள், இந்த மாதிரியான விண்ணப்பங்கள் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆனா இங்க தாவீது எப்படிப்பட்ட விண்ணப்பங்களை எடுக்கிறார் அப்படின்னா, மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்கிறேன். பாருங்க, மனுஷன் எவ்வளவோ செய்கைகள் நமக்கு விரோதமா எவ்வளவோ பேர் எழும்புவாங்க. ஆனா அதை குறிச்சு இங்க தாவீது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த வாக்கு, ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள், அந்த வார்த்தைகளால எல்லா அந்த துஷ்டனுடைய பாதைகளுக்கு, அந்த துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்தி எத்தனை பேர் அந்த துஷ்டனுடைய பாதைக்கெல்லாம் விளக்கமா உங்களை பாதுகாத்துக் கொள்றீங்க. உங்களுக்கு விரோதமா என்ன செய்வாங்க, செய்வன, பில்லி சூனியா, அது இது நிறைய பேர் செய்யறாங்க அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லைன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படிதான் தாவீது என்ன பண்றாரா, மனுஷங்க எனக்கு எவ்வளவு வேணா செய்யலாம், ஆனா ஆண்டவரே, நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய அந்த கண்ணிக்கெல்லாம், அந்த காரியங்களுக்கெல்லாம் விளக்கமாய் நான் என்னை பார்த்துக் கொள்கிறேன், நான் என்னை காத்துக் கொள்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எல்லா துஷ்டனுடைய கைகளுக்கு நீங்களாகி நீங்க நல்லா இருக்கணும்னா ஆண்டவருடைய வசனங்களை சொல்லி நீங்க ஜெபிங்க. எப்படி தாவீது உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே என்னை காத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி, அதே போலதான் இன்னைக்கு நமக்கு கூட இந்த தாவீதின் சங்கீதம், தாவீதுடைய விண்ணப்பங்கள் பாருங்க, எவ்வளவு அழகா விண்ணப்பங்கள் பண்றாரு. அவங்க வார்த்தையினாலதான்ப்பா எல்லா துஷ்டனுக்கும் நீங்களா நான் என்னை நல்லா பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்மளாம் என்ன பண்றோம், ஆண்டவரே நான் அங்க போறேன் என்னை பாத்துக்குங்க, ஆண்டவரே நான் இங்க போறேன் என்னை பாத்துக்குங்க. அது போறது தேவசித்தமா, தேவசித்தம் இல்லையா, அங்க போறது ஆண்டவர் விரும்புறாரா விரும்பலையா அதெல்லாம் தெரியாது. ஆண்டவரே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ மீ அப்படிங்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஃபாலோ மீங்கிறார், நீ என்னை பின்பற்று அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் சொன்னதை திரும்ப நாம என்ன பண்றோம், அவர்கிட்ட ஆண்டவரே வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி. வாங்க போலான்னு சொல்றது தப்பு இல்லை, ஆனா நம்ம அந்த இடத்துக்கு போறது தேவசித்தமா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க தாவீது எப்படி விண்ணப்பப்படுகிறார் பாருங்க, என் கால் அடிகள், நம்மளுடைய கால் அடிகள். ஒரு வெற்றி உண்டாகுது அப்படின்னா, இப்போ ஒலிம்பிக்ல எல்லாம் ஓடுறாங்க, இப்போ ஒலிம்பிக்ல ஓட்டப்பந்தயத்துல ஓடும் பொழுது அந்த முதல் அடி அது ரொம்ப முக்கியமானது பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப அப்படிங்கும் பொழுது ஒரு வெற்றிக்கு காரணம் நம்மளுடைய காலடிகள். நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், வெற்றிக்கு எதுவா இருக்கணும், நன்மைக்கு எதுவா இருக்கணும்னு சொல்லி தாவீது விதமாக விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்போ நான் நடக்கலாம் ஆண்டவரே, ஒவ்வொரு அடியும் நான் எடுத்து வைக்கலாம், ஆனா அது உங்க வழிகள்ல எனக்கு சிறப்படுத்தும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் விண்ணப்பம் பண்றார். அப்போ நம்ம நடக்கிற வழி அது கர்த்தருக்கு பிரியமா அப்படின்னு சொல்லி, அவருக்கு அது சித்தமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நம்ம நடக்க வேண்டும் என்று இந்த தாவீதின் விண்ணப்பங்கள் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறது. என் காலடிகள் வழுவாதபடிக்கு, நம்ம கால் போன போக்குக்கு போனோம் அப்படின்னா எதுலையாவது வழிக்கு விழுந்துருவோம், நமக்கு அது தெரியாது. அதனாலதான் தாவீது எவ்வளவு எச்சரிக்கையா ஜெபிக்கிறாரு, எவ்வளவு எச்சரிக்கையா ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றாரு பாருங்க. என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்று. நாமளும் அதே போல தாவீதை போல தேவனிடத்திலே ஞானமாய் விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும்.
நம்ம இப்போ ஜெபிக்கலாம். சர்வ உலகில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சுபாந்த நல்ல விலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, எல்லா துஷ்டனுடைய கரங்களுக்கும் எல்லா துஷ்டனுடைய பாதைகளுக்கும் ஆண்டவரே அப்பா, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், உமது உதடுகளில் இருந்து வருகிற வார்த்தைகள் அதெல்லாம் மனுஷனை விலக்கி பாதுகாக்கும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைக்கு நீங்களாக்கி உம்முடைய ஜனங்களை ரட்சித்து காத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய காலடிகள் வலுவாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாப்பீராக. நீங்க ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுங்க தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.